இன்னைக்கு எஸ்ஐஆர் எதிர்த்து திரு சீமான் பேசின வீடியோ வைரல் ஆயிருக்கு, பாத்துருப்பீங்க. தெளிவான ஒரு அரசியல் இருக்கிறார். பீகார்ல 60 பேர் தூக்கிடுவாயா, வட இந்தியாக்காரன் அத்தனை பேர் இங்க வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். பீகாருக்காரன், நார்த் இந்தியாக்காரன் ஒட்டுமொத்த பேர் வந்துட்டான். நாளைக்கு நீ எஸ்ஐஆர்ங்கிற பேர்ல ஒட்டுமொத்த பேர் இங்க வாக்காளர் சேர்த்துனா, நீ நாளைக்கு பிஜேபி ஆச்சு இங்க மறைமுகமா கொண்டு வர போற. இந்த அரசியல யார் ஒருத்தர் தெளிவா பேசுறீங்க? அவர் இது இன்னைக்கு பேசுற அரசியல் இல்ல, கட்சி ஆட்சி பேசிட்டு இருக்கிறாரு. இவங்க வட இந்தியருடைய ஊடுருவல் அதிகமா இருக்குது, இதுக்கு நீங்க ஒரு தடையை போடுங்க, அதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க, விதிகளை தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு. அதனை காத்துல பறக்க விட்ட திராவிட கட்சிகள் வாய முடிட்டு இருந்தீங்க. 2 பேருக்குமே அக்கறை இல்ல, திமுக அதிமுகவுக்கு. இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு உட்காந்துட்டு இருக்கேன், என்ன பண்ணலாம் வாங்க பேசலாம். முளையிலேயே கிள்ளி எறியக்கூடிய அத்தனை வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துச்சு. தமிழர்களுக்கே தமிழ்நாட்டில் அதிகப்படியான வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கணும். தனியார் நிறுவனங்களா தமிழர்களுக்கு அதிகமான வேலை முடியா அப்படின்னு சொல்லிருக்கணும், சட்டங்களை போட்டிருக்கணும். அப்ப அங்கெல்லாம் நீங்க விட்டுட்டு இன்னைக்கு கடைசியா வந்து நீங்க வந்து நிக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க முன்கூட்டியே உணர்ந்துதான் செயல்படணும். சோ இஷ்யூ பேசுறதுல யார் என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. இப்ப எஸ்ஐஆர் எதிர்த்து பேசுறாரு, இப்ப பிஜேபி தான் பேசிருக்காரு, இப்ப திமுக பி டீம் அவரு